பார்க்கலண்ணே. ஒரு ஆஹா ஓஹோன்னு இல்லாமல் ஆவரேஜான படம். ரீசெண்டாக ஃபேமிலியோடு வரலாம், ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு வரலாம், டீச்சர்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். சமுதாயத்துக்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு கதை அப்படின்றது தான் அந்த படத்தில். எல்லாருமே வயசானாலும் நம்ம எல்லாம் ஒரு காலத்தில் ஸ்டூடெண்ட்டு, அவங்க டீச்சர்ஸ் அந்த காலத்தில் எப்படியெல்லாம் ஸ்டூடெண்ட் பார்த்துருக்காங்க, டீச்சர் ஸ்டூடெண்ட்டை எப்படி பார்த்துருக்காங்க அப்படின்றதையும், கிளைமேக்ஸில் அவர் பாதிக்கப்பட்ட விஷயத்தையும் போடுறப்போ கொஞ்சம் நெருடலாகவும், அதுவும் இல்லாமல் ஆரம்பத்தில் அவர் எவ்வளோ சந்தோஷமாக குழந்தைங்களாம் இருந்திருக்காங்க அப்படின்றதையும், அவர் வலியும் வேதனையும் சந்தோஷத்தையும் இதில் பதிவு பண்ணியிருக்காரு. அது ஒரு பார்க்குற மாதிரி இருக்குது. எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும். ஆனால் மாரி செல்வராஜ்னு எதனா ஒரு சாயம் பூசி பார்க்குறவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. டியோட அந்த சாங்கும் ஒரு சோகமான சாங்கும் முணுமுணுக்க வைக்கிறது தான். பேக்ரவுண்டுன்றதோட அந்த காலத்தில் இளையராஜா சாங் பேக் ட்ராப்ஸில் போடுறப்பையும் தேவா சாங் போடுறப்பையும் அதுதான் எங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. கலையரசன் வந்து லவ் போர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட்டு லவ்வை ரொம்ப டீப்பாக சொல்லலை. ஒரு ஹீரோயினை பார்க்கறதோட சரி, அதை தொடரத்துக்கு கூட வாய்ப்பு கொடுக்காம விட்டுருக்காரு. அது கொஞ்சம் அது கொஞ்சம் அவங்க 2 பேருக்கு ஒரு பாட்டு வச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி. படம் வந்து அந்த சின்ன பசங்களோட அதான் தங்கர் பச்சான் சேரன் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் போச்சு. ரொம்பலாம் இது இல்லை. அங்கங்கே இந்த பசங்க பண்ணுற சேஷ்டைகள்லாம் கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்தது. படம் வேற லெவலாக இருந்துச்சு. எல்லாமே பிடிச்சிருச்சு. படத்தில் வந்து மெசேஜ் எப்பவுமே படத்தில் மெசேஜே கிடையாது. மற்ற படம் மாதிரி இதில் மெசேஜ் கிடையாது. அவரோட லைஃப் ஸ்டைல், அவரு சந்தித்த அந்த ஸ்கூல் டைமில் எவ்வளோ ஜாலியாக இருந்தேன், என்னுடைய ஊர் வந்து எவ்வளோ அவரு நடந்ததை வந்து ஒரு பயோகிராஃபி தானே, பயோகிராஃபியை வாழ்க்கையை காமிச்சிருக்கிறாங்க. சந்தோஷ் நாராயண் சார் வந்து இந்த படத்தை கேட்டு வாங்கினாரு பரியன் பெருமாள் அப்படின்னு ஒரு இன்டர்வியூலாம் சொன்னார். அவர் கேட்டு வாங்கினதுக்கு சந்தோஷ் நாராயணன் சார் வந்து இந்த படத்தை வந்து இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டார். சந்தோஷ் நாராயணன் சார் மியூசிக் வந்து அவ்வளோ ஒரு ஒத்து போகுது. எப்படின்னா அது மியூசிக்குங்கிறது தனியாக தெரியாமல் படத்தோட அந்த லைஃப் ஸ்டைலோட அப்படியே ஒத்து போய் தனியாக காட்டுது. கலையரசன் வந்து இதில் அவரு தான் மெயின் கேரக்டருங்க மாதிரி. அவருடைய சீன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த சின்ன பசங்க தான் அதில் மெயின். சின்ன பசங்க எப்படி அந்த டீச்சரை சைட் அடிக்கிறது, ஜாலியாக போகிறது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப கலகலன்னு போச்சு, செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப இறுக்கமாயிடுச்சு. எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும். அதனால தான் அது யூ சர்டிஃபிகேட். ஏன்னா எப்பவுமே வழக்கமாக மாரி செல்வராஜன் படம் வந்து யூ பாரியெல்லாம் வந்துச்சு. கடைசியில் இது யூ சர்டிஃபிகேட்னு போடும்போதே தெரியுது ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் பார்க்குற படம். அவுட் ஆஃப் 5க்கு 4.5 கொடுக்கலாம். நான் வாழை படத்தில் அம்மா கேரக்டர் பண்ணியிருக்கேன். சிவன் ஜானோட அம்மாவும் வேம்புவோட அம்மாவாக பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் வந்து எனக்கு எங்கள் டைரக்டர் வந்து அம்மா கதாபாத்திரம் கொடுத்துருந்தாரு. எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி நானும் அதில் வாழ்ந்திருக்கேன். அந்த படத்தில் கதையிலேயே நானே வாழ்ந்திருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் டைரக்டருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஒவ்வொரு கதையுமே அதில் வந்து எல்லாருமே வாழ்ந்திருக்காங்க. அதை பார்க்கும்போது உண்மையாக நடந்த சம்பவத்தை தான் அவர் வெளியில் கொண்டு வந்து சொல்லியிருக்காரு. இந்த படத்துக்காக அவர் ரொம்ப மெனக்கெட்டிருக்காரு, பண்ணணும், இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்னு. அது அவரோட மனசு இப்போ நிறைவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க. பெருமையாக இருக்குது. நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல, நானே பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு படம் ஃபுல்லும் பிடிச்சிருக்குப்பா. ஆடியன்ஸோட பார்க்கும்போது நான் வந்து அதில் நடிச்சேங்கிற மாதிரி இல்லாமல் நான் ஒரு அங்கே படம் பார்க்குற ஆடியன்ஸாக தான் நான் பார்த்தேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. அருமையாக எடுத்திருக்காரு. ஏனியேஸ்வர் சார்லாம் மிரட்டியிருக்காரு. எங்கள் டைரக்டர் வந்து ஒவ்வொரு சீனும் சரி இப்படி திரும்பி பார்க்குறது கூட அவர் தான் சொல்லி தருவார். அந்த அளவுக்கு நாங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இதில் நடித்ததுக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்கப்பா. வெளியில் வரும்போது அவங்களோட உணர்வுகளை எனக்கு புரிய வச்சாங்க. அவ்வளோ பெரிய சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரலாம் அவங்களோட உணர்வுகளை எனக்கு தெரியப்படுத்தினாங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன். உண்மையாலுமே எங்கள் டைரக்டர் நல்ல ஒரு படம் கொடுத்துருக்காருன்னு நான் பெருமைப்படுறேன். இந்த இடத்துல பெருமைப்படுறேன். நான் உண்மையாலுமே சொல்கிறேன். சந்தோஷமாக இருக்குது. இதில் அப்படிலாம் வராது. கண்டிப்பாக இதெல்லாம் மக்கள் ஏற்றுக்குவாங்க. ஐயோ இப்படியெல்லாம் நடந்திருக்கு பாரு இத்தனை வருஷத்துலேன்னு பார்ப்பாங்க இல்லையா. எங்களுக்கே அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் இத்தனை படம் நடிச்சுங்கும் போது எங்களுக்கு தெரியாது. இந்த படம் நடிக்கும்போது சார் சொல்லும்போது எங்களுக்கு அது தெரிஞ்சுது. அந்த
உண்மையாலுமே அந்த மன வலி எங்களுக்கு புரிஞ்சுது. அதில் நடிக்கும்போது அந்த வலி எங்களுக்கு தெரிஞ்சுதுப்பா. உண்மையாகவே அதை ஏற்றுக்கிட்டு தான் நாங்கள்லாம் நடித்தோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மக்களுக்கு ஒரு அருமையான படத்தை கொடுத்துருக்காருன்னு நான் சொல்லுவேன். இதை எல்லாருமே தியேட்டரில் போய் பார்க்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்ப்பா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. படம் சூப்பரா இருக்கு. படத்துல அதான் நிறைய விஷயம் பேசியிருக்காங்க ப்ரோ. நிறைய அரசியல் அப்படிங்கிற அந்த டைரக்ட் அட்டாக் இதுக்கு முன்னாடி இருந்த படம் அது மாதிரி இல்லாம கொஞ்சம் டெப்தா, அதாவது வறுமையிலேயும் ஒரு பையன் வந்து எப்படி கஷ்டப்பட்டு வரான், அவன் எப்படி படிக்கிறான், இது மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் நல்லா நீட்டா. இதுக்கு முன்னாடி அவர் படம் கொஞ்சம் ட்ரையா இருக்கும் இந்த லொக்கேஷன்லாம். இதுல வாழை, அந்த வயல், அதெல்லாம் ரொம்ப அழகா கொஞ்சம் கிரீனிஷா இருக்கு. கலர்ஃபுல்லா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி நல்லா பண்ணியிருக்காங்க படத்துல. மியூசிக் சூப்பரா பண்ணியிருக்காங்க ப்ரோ. சனா அவரு எப்பவுமே சொல்ல தேவையில்ல, பெஸ்டா தான் பண்ணுவாரு. இதுலயும் வந்து ஒரு பெஸ்டா பண்ணியிருக்காரு படத்துல. அதுதான் ப்ரோ, அந்த அந்த பையனுடைய அந்த கஷ்டங்கள், ஒரு இந்த வயசுல வந்து ஒரு பையன் எவ்வளவு சூழல்ல அவன் எப்படி வளர்றான் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் தாண்டி அவங்க சொன்ன விஷயத்த காப்பாத்திட்டாங்க. கிளைமேக்ஸ் முடிஞ்சு வெளியே வரும்போது ஒரு ஒரு கண் கலங்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டாங்க. அதுதான் ஒரு ஹைலைட். எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும் ப்ரோ. எல்லாருமே பார்க்கலாம். மாரி செல்வராஜ் அவர் படமே பிடிக்காதுன்னா கூட வந்து இந்த படம் வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரா அவர் அப்படி எடுக்கக்கூடியவர் தான். பரியரும் பெருமாள் தான் என்ன கேட்டா அவருடைய பெஸ்ட்னு சொல்லுவேன். ஸோ வாழை எனக்கு பார்த்தா அடுத்துதான். பரியரும் பெருமாள் தான் ஸ்டில் பெஸ்ட் அவருது ப்ரோ. அந்த பசங்களுக்காகவே பார்க்கலாம் ப்ரோ. சூப்பரா 2 பேரும் வந்து பல இடங்கள்ல அப்படியே சிரிக்க வச்சுட்டு கைத்தட்ட வச்சுட்டு நம்மளை எங்கேஜிங்கா கூட்டிட்டு போறதே அந்த ஒரு பசங்க தான். சிம்பிளா 1 மணி நேரத்துல முடிச்சிடலாம் இந்த கதையை. ஆனா அந்த பசங்க தான் நம்மளை வந்து ஒரு 2.5 மணி நேரம் அழகா கொண்டு போறாங்க. ஸோ நல்லா இருக்கு. மெயின் டீச்சர் அவங்களுடைய போர்ஷன் வந்து சொல்லி ஆகணும். அவங்க வந்து ஒரு சூப்பரா அவருடைய படத்துல ஆல்ரெடி பார்த்துருப்போம். அந்த டீச்சருக்கும் அவருக்கும் உண்டான அந்த ஒரு விஷயம் இதுலயும் சூப்பரா காமிச்சிருக்கிறாரு. நல்லா இருக்கு. 10க்கு 8 கொடுக்கலாம் ப்ரோ. 8. எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும். இது வந்து குழந்தைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த வயசுல அவர் எப்படி இருந்தாங்கிறத காட்டியிருக்காரு. ஒரு வறட்சியான சோகமான ஒரு வாழ்வியல், அதை தெளிவாக பெயின்ஃபுல் வழியோட சொல்லியிருக்காரு. நான் இப்படிதான் இருக்குன்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறத மனசுக்குள்ளேன்னு சொல்றாரு. பட் ஆனால் அது நடக்கலை. ஒரு கட்டத்தில் ஊரை விட்டு வெளியே வரணுங்கிற மாதிரி ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. அவர் நினைச்ச மாதிரி படத்துல வந்து என்ன மெசேஜ் இதுல வந்து எப்படின்னா, அதான் தொழிலாளித்துவம் முதலாளித்துவம் அதுல வந்து ஒரு இன்டைரக்டா ஒரு கான்ஃபிளிக்ட் ஆகுது. அதுல இருந்து ஒரு ஒரு குடும்பம், ஒரு ஊரே வந்து அதுல வந்து சோகமா கிளைமேக்ஸ்ல ஆகுது. அவ்வளவுதான். அந்த மாதிரி மியூசிக் நல்லா இருக்கு 9.5 கொடுக்கலாம். 9.5 நல்லா இருக்கு. ரோல் பசங்க நல்லா இருக்கும். எல்லாம் நல்லா பார்க்கலாம். எல்லாமே பிடிக்கும். ஏன்னா உண்மை சம்பவம் இல்லை, அதை நம்ம ஒமிட் பண்ண முடியாது. இப்படிலாம் இல்லை, சான்ஸே இல்லை, இது என்ன இப்படி சொல்றாங்க, இதுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு நம்ம கடந்து போக முடியாது. கண்டிப்பா. ஏன்னா ஒரு இடத்துல நடந்திருக்கு, ஏதோ ஒரு மூலையில ஒரு கிராமத்துல நடந்திருக்கு, இந்த கிராமம் கஷ்டப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அது நம்ம ஒமிட் பண்ண முடியாது. அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதுல இருந்து அந்த ஊர்ல இருந்து ஒரு மனுஷன் வாரான், அவன் எவ்வளவு பெயின்ஃபுல்லோட வாரான், எப்படி அப்படிங்கிறத நம்மளால ரொம்ப 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 உண்மைத்தன்மை உள்ள நிறைய இருக்கு. எமோஷனல் டச் ஆகுது. யாருமே லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல எந்திக்கவே இல்லை. அந்த மாதிரி அவருடைய மனசாட்சி தான் நிறைய பேசுது நிறைய இடத்துல. அதான் என்னன்னா இந்த பசுமை நிறைந்த ஒரு உலகம், ஆனா ஒரு ஊர் மட்டும் சோகமா இருக்கு, வறண்டதா இருக்கு. அந்த பசுமையை வச்சு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்காங்க. தெளிவா இருக்கு. வாழை வந்து எப்படி சார், நல்ல படம். ஒரு வாழ்க்கையை டிராவல் அழகாக காமிச்சிருக்காரு சார். வாழ்ந்து பார்த்து காமிச்சிருக்காரு சார். எனக்கு என்னன்னா எல்லாமே பிடிச்சிருக்கு சார். ஏன்னா நான் அந்த கதையோட எல்லார் லைஃப்லையும் நடந்திருந்தா உங்களுக்கு பிடிக்கும். அது எனக்கு நடந்திருக்கு. அந்த மாதிரி பிரச்சனை எனக்கு நடந்திருக்கு. அதனால் நானே அதில் வாழ்ந்தேன். சின்ன வயசில் எனக்கு ஞாபகம்லாம் வந்துச்சு. அப்போ என் பக்கத்தில் இருக்க பையன்கிட்ட சொன்னேன், இந்த டீச்சர் மாதிரி காந்திமதி டீச்சர்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்ககிட்ட இப்படி தான் நாங்கள் விளையாடுவோம் ஸ்கூலில். அப்புறம் பார்த்தா இன்னும் தமிழ் சொல்லி டீச்சர்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க விளையாட மாட்டோம், சும்மா ஜாலியாக அவங்க பாப்பா இவ்வளோ அழகாக இருக்கு. ஏன்னா அந்த வயசில் இவ்வளோ மங்களகரமாக இருக்காங்க. தப்பான எண்ணத்தோடு கிடையாது. அது அவரோட கனெக்டிவிட்டி. நாங்களாம் கலீஜியாக கஷ்டப்பட்டு அழுக்கும் நாத்தத்தோடு போவோம். இப்போ டவுசர் பின்னாடி கிழிஞ்சிருக்கும், அதை தைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஊசி வாங்க கஷ்டப்படுவோம். அப்படி ஒருத்தவங்க கஷ்டப்பட்டவனுக்கு தான் இந்த வழி தெரியும். அப்போ ஒரு பணக்காரனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க எல்லாரும் இந்த படத்தை பார்த்தா தான் அவங்க பின்னாடி கஷ்டப்பட்ட இது ஞாபகத்துக்கு வரும், மைண்டுக்கு கொண்டு வர்றாரு. அது மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு சார். நல்ல படம் சார். அந்த பையன் தான் சார். 2 பசங்க சார். 2 ஒரு பையன் மட்டும் சொல்லிட்டார். 2 பையன் ஆடி மிரட்டி இருக்காங்க. செம்மையா பண்ணியிருக்காங்க சார். நல்ல லைஃப். மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாமே பார்க்கலாம் சார். எல்லாரும் பார்க்க வைக்கணும். எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க, வாழையா என்னது ஒரு மாதிரி சின்ன பசங்க நடிக்கிற படம் அப்படிலாம் இல்லை. பசங்கன்னு ஒரு படம் இருந்துச்சு, அப்படி சின்ன பசங்க படம் தான். அது எப்படி போச்சு சார்? அந்த மாதிரி இந்த படம் நல்ல படம். பசங்களாம் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். எப்படி இருக்குது ப்ரோ? வாழை சூப்பராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வாழை இலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நல்லா காமெடியாக போகுது. நல்லா லைட் ஹார்ட்டட் மூவியாக இருக்குது. கடைசியில் போட்டு அடிச்சிடுறாரு.
ரொம்ப எமோஷனல். வர்றவங்க ஃபேஸ்லாம் பாருங்களேன், ரொம்ப அழுவாங்க. அழுகுறது அதுலேயே வந்து ஒரு 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 ஃபனரல் போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. அதான் நான் உங்ககிட்ட கேட்கறேன். வர்ற எல்லாருமே கண்ணு கலங்கிட்டே தான் பைட் கொடுக்குறாங்க, பேசுறது எல்லாமே. அவங்க என்ன எமோஷன்? அங்கே வந்து அந்த அந்த ஒரிஜினல் ஸ்டோரி கர்ணன்லையுமே இதை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு ஒரிஜினல் ஸ்டோரி தான் எடுத்திருப்பாங்க. கர்ணனில் சொன்னப்போ கொஞ்சம் பாலிடிக்ஸ் பேசினால யாரும் பார்க்கலையான பிடிக்காம போச்சானு தெரியல. இருந்தாலும் கர்ணனில் வந்த மாதிரியே இதில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை வந்து பெருசாக பாலிடிக்ஸ் பேசாமல் அதை அப்படியே காட்டியிருக்காரு. அதுலேருந்து இப்படி ஹீரோ வந்து நழுவிட்டு போகிறாரு, இல்லைன்னா அதில் எப்படி தப்பிச்சு போகிறாரு, இல்லைன்னா அவருக்கு ஒரு சம்பவம் நடக்கும். ஒரு சாப்பாடு கிடைக்காம போயிடும் ஹீரோவுக்கு. சாப்பாடு தேடிட்டே இருப்பார். இந்த தண்ணி சோறுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை எடுத்து சாப்பிட்டு இருக்கும்போது அது கட் ஆகிட்டே இருக்கும், சாப்பிட விடாமல் போயிட்டே இருக்கும். ஒரு 1.5 நாள் 2 நாள் சாப்பிடாம இருக்கும்போது நமக்கே வந்து நம்ம காலைல சாப்பிடலையே, அதெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு டேரக்டர் எடுத்திருக்காரு படத்தை. மாரி செல்வராஜ்னாலே வந்து நம்ம ஊர்ல வந்து இவர் பாலிடிக்ஸ் பேசக்கூடிய ஆள், காஸ்ட் ரீதியா பரவக்கூடிய ஆள் அப்படின்னு ஒரு டாக் இருக்கு. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸே பார்த்துக்கோங்களேன், மாரி செல்வராஜா அவர் அதுக்கு தான் எடுப்பாரு அப்படின்னு சொல்லி லாஸ்ட் 2 படங்களை சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 2 படங்கள்ன்றத விட அவங்க கர்ணன் படத்தை மீன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. வெற்றிமாறன் ஒரு இதுதான் சொல்லியிருப்பாரு, அவங்கவுங்களுக்கு நடந்த சம்பவத்தை அவங்கவுங்க எடுக்கிறதுல வந்து உரிமை எல்லாருக்குமே இருக்கு, அதை மக்கள் எப்படி பாக்குறாங்கன்றதுல இருக்கு. இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் பேசும்போது, இந்த படத்தை பேசும்போது மற்ற டேரக்டர்ஸ் வந்து அந்த படம் ஏன் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு போது நம்ம கில்ட் வந்து பார்க்காம இருப்பாங்க. நம்மளுமே வந்து வெறி பிடிச்சவங்க போல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து வெறுப்பு வருது நிறைய பேருக்கு. அந்த வெறுப்பு இல்லாம இருந்துச்சுன்னா படம் நல்லா இருக்கும். படம் சூப்பரா இருக்கும்போது இந்த படத்துல நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கும் போது அதெல்லாம் வந்து வீணாயிருமோன்னு தோணுது. அதை மட்டும் பேசாம இருக்கலாம். மற்றபடி மாரி செல்வராஜ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா இடத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ் பேசுவாரு. எல்லா இடத்துலயுமே வந்து அவருக்கு என்னடா அப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி தோணும். இந்த படம் பார்க்கும்போது அதெல்லாம் கிளாரி, ஓ இந்த அளவுக்கு ஆனவன் அப்படிதான் பேசுவான் அப்படின்ற மாதிரி இருக்கு. நல்லா மனுஷன் பாவம். மாரி செல்வராஜ் படமா இருக்கட்டும், இல்ல பாரஞ்சித் படமா இருக்கட்டும், அவங்க படம் பிடிக்கலன்னு வெளியில சொன்னாலே வந்து நம்ம மேல ஒரு முத்திர குத்துறாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பேக் ஃபயரா இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்படியா? இல்ல ப்ரோ, பிடிக்குது. இப்போ வந்து படத்தை வந்து இப்போ எனக்கு வந்து இப்போ கர்ணன்ல வந்து மேக்கிங் சூப்பரா இருக்கும். கர்ணனை வந்து ஒரு தியேட்டர்ல பார்க்கும்போது சூப்பரா இருக்கும். அதுல சொன்னது வந்து கொஞ்சம் முரணா பட்டுச்சு எனக்கு. அதை பார்த்துட்டு இது அவர் சொன்னப்ப கடைசியில் ஆர்டரை மாற்றி போட்டு பாருங்க அப்படின்னு சொன்னார். சூப்பராக இருந்தது. அது வாழையை ஃபஸ்ட்டு போடுங்க, பரியர்மல் மாலை அடுத்து போடுங்க, பரியர்மல் மாலை அடுத்து போட்டதுக்கப்புறம் இதை வந்து கர்ணன் அதனால பஸ் ஓடுது, அதனால ஒருத்தர் மாமன்ன நாகரான்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஓகே, அந்த டைம்லைனில் வச்சு பார்த்தா கரெக்டாக தான் இருக்கும். நமக்கு மேபி அவருக்கு அமைஞ்ச படங்கள் அப்படி இருக்கும். நம்மளுமே வந்து ஒவ்வொரு டேரக்டர்ஸுமே இப்போ எல்லா டேரக்டருமே எடுப்போமே. இப்போ சங்கர்னா நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்லாம் சில பேர் இருக்காங்க. சங்கர் படத்தையும் பார்க்காத இருக்காங்க. அப்படின்னும் போது மணிரத்னம் படத்தை பார்க்காத சில பேர் இருப்பாங்க. அப்படிலாம் இருக்கும்போது இப்போ மாரி செல்வராஜ் பார்க்காம இருக்கணும், இவனை பார்க்காம இருக்கணும், ரஞ்சித்தை பார்க்காம இருக்கணும், அப்படிலாம் யோசிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர்லேயே நிறைய பேர் சொல்லி பார்த்துருக்கேன், அவர் படமா நான் பார்க்க மாட்டேன், ரஜினி படம் வந்துருக்குடா வாடா போகலாம் அப்படின்னு காலா படத்துக்கே வராமல் இருந்தவங்களாம் பார்த்துருக்கேன். ரஜினி படம்டா அப்படி வாங்கடா அப்படின்னும் போது காலா படத்துலேயே அவங்களுக்கு பிடிக்காம இருக்கும்போது அவங்களெல்லாம் மாற்ற முடியாது. எனக்கு தெரிஞ்சு அவங்கள திருத்தணும். இல்லைன்னா அவங்களா ஒரு தடவை வந்து படத்தை பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன தோணுதுன்னு பார்க்கலாம். ஒரு சில பேர் சார்பட்டா பரம்பரையே பிடிக்கலன்னு சொல்லியிருக்கவங்களாம் பார்த்துருக்கேன். சார்பட்டா பரம்பரை பிடிக்கலன்னா அதெல்லாம் பெரிய இது மாதிரி இருக்கும். இப்போ லாஸ்ட் வீக் தங்கலான் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு 2 படத்தோட தங்கலான் நல்லா இருக்கும், மேக்கிங் வைஸ் சூப்பராக இருக்கும். ஆனால் ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாறி வந்திருக்கும். பார்த்ததுக்கப்புறம் என்ன இதை இப்படி சொல்கிறாங்க, அதை அப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓட்ஸுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறையா வந்திருக்கும், இது கம்மியாக வந்திருக்கும். படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த இது நமக்கு மனசுக்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி, நம்ம மனசுக்குள்ளே அந்த இது இருக்குது போல், அதுலேருந்து நம்ம திருந்தணும் அப்படின்ற மாதிரி